எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பரா, ஈஸியா, சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். இது எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணது. இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2.5 பத்தை போல் தேங்காய் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கல்பாசி இதெல்லாம் ஒன்று சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 இன்ச் போல் தட்டி வச்ச இஞ்சி, 6 பல் பூண்டு தட்டினதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் போல் காஞ்ச மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம 300 கிராம் வேக வச்ச மட்டன் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்து எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி எவ்வளவோ சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்து தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக சட்டுன்னு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இது இட்லி, கல் தோசை, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.